இந்த கனவோட நீளத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என் கனவு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க டாக்டர். ஆனால் நான் எவ்வளோ வழியில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும், எவ்வளோ நோயாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஆனால் எல்லாம் உன் மைண்டில் தான் இருக்குது. உன்னோட கனவு ஏன் இப்படி வருதுன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக கண்டுபிடிங்க. இல்லைன்னா அது முதல்ல 100 தோணும், அதுக்கப்புறம் 200 வருஷமாச்சு ஆறுன்னு எனக்கு ஃபீல் வருது. அது ஒரு வேலை நடந்தா நான் என் மைண்டை இழந்துடுவேன். அவன் நினைச்ச மாதிரி அவனோட கனவு காலப்போக்கில் நீளமாகவும் அதிகமாகவும் அதிகரிச்சுட்டே இருந்தது. எங்களுக்கும் காலப்போக்கில் தான் அது தெளிவாச்சு. அது மனுஷங்களோட பரிணாம வளர்ச்சியை ஆக்கிற மாதிரி இருந்தது. நீ எழுந்துட்டியா போக்கூடாக்கும்? நான் எங்கே இருக்கேன்? இந்த மக்கள் என்ன யாரு? நான் உன்னோட டாக்டர் புரோடா. ஞாபகப்படுத்தி பாரு. இல்லை. சமீபத்தில் இவன் எழுந்ததும் இது மாதிரி வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்கா. இவன் இன்னும் கனவுல தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கானா? எங்கள் மாமி, என் ஒய்ஃப் மாமி இங்கே இல்லை. அது சரிதான். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் அவனை முதல்ல பார்த்தேன். மாமி, மாமி எங்கே இருக்காங்க?